அந்த ஏக்கத்துல என் சம்சாரம் சோறு தண்ணி இல்லாம கிடந்தா. யோ, அந்த பொண்ணை கூப்பிடியா? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவளையே கேட்டுறேன். பெரியவரே, நீ சொன்ன கதையும் நான் எழுதின கதையும் ஒன்னா ஒத்து வருது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், சத்தியமா அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் தயவு பண்ணியா, கூப்பிடியா, ஒரு வார்த்தை கேட்டுட்டு போடுறேன். சரி, ஒண்ணு செய்யுங்க, 15ஆம் தேதி வாங்க, அந்த பொண்ணை காட்டுறேன், இல்ல அந்த பொண்ணோட புருஷனை காட்டுறேன். நீர் ஏதாவது பண்ணிட்டு போ, என்ன விடும். இந்த மாதிரியா 15ஆம் தேதி குடும்பத்தோட வருவேன். அப்ப நீ சொன்னபடி செய்யல, ஒரே பெட்டு கொலைதான். எதையோ நினைச்சு நாம கதை எழுதுனா ஒவ்வொன்றும் விபரீதமா நடக்குதா? அந்த காட்டம் வந்து கொலையே பண்ணிட்டு போறான். அதை நினைச்சா தாங்க கொலையே நடங்குது. என்னது, 3வது கதாநாயகன் வர்றானா? வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க தானே மிஸ்டர் திருமலை? எஸ். இந்த புஸ்தகம் நீங்க எழுதானா? எஸ். ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் திருமலை, உங்களை கைது செய்ய வாரண்டோட வந்திருக்கேன். என்ன சார் இது, புஸ்தகம் எல்லாம் கைது பண்ணுங்க? நான் என்ன ஜில்ஜில் ராணி ஜட்ஜ் மாதிரி நான் புஸ்தகம் எழுதி விட்டேன்? அது இல்லைங்க, உங்க புஸ்தகத்துல இருந்து எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. தடயமா? என்ன தடயம்? நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற 3 கொலையை செஞ்ச ஒரு பொண்ணை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க. என்ன சார் இது, நான் கதை விட்டா நீங்க கரடியே விடுறீங்க. அப்பேற்பட்ட கொலை யார் சார்? இந்த கதையில வர்ற கதாநாயகி ராதா. ராதாவாவது சோதாவாவது, ராதாவை மறைச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னா? யாரும் சொல்லல, நாங்க அப்படி சந்தேகப்படுறோம். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள் அத்தனையும் அவருடைய வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம நான் இங்க வரல மிஸ்டர் திருமலை. இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் உங்க கதையில ஒரு முக்கியமான 3வது கதாநாயகன் வர்றாருன்னு சொன்னே, சரியா போச்சு. மிஸ்டர் திருமலை, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா மாத்திருக்கீங்க, அவ்வளவுதான் நீங்க கதையில கொடுத்திருக்கிற சேஞ்ச். மத்தபடி அவன் எங்களை சந்திச்சது, எங்க வீட்டுக்கு வந்து வாழ்ந்தது அத்தனையும் விவரமா எழுதிருக்கீங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என் பெயர் வின்சென்ட். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் ஒரு பாதிரியார். ஏமா, இத சைக்கிள் நினைச்சியா இல்ல உன்னுடைய காதலன் நினைச்சியா இப்படி வந்து மோதிக்கிட்ட? என் விரல் அடிபட்டது பரவாயில்ல, உனக்கு ஏதாவது அடிபட்டதா? ஃபாதர், என்ன ஒருத்தன் கொலை செய்யறதுக்காக பின்னால தொத்திட்டு வரான். இந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அது எப்படிமா முடியும்? நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பாதியா, கிரிமினல் கேஸை விசாரிக்க செல்ல. ஃபாதர், எனக்கு ஒரு நாள் அடைக்கலம் கொடுங்க ஃபாதர். அடைக்கலமா? உனக்கா? சைத்தானை அருகிலே வைத்துக் கொண்டு எப்படி வேதம் படிப்பது? கர்த்தர் என்னை சோதிக்கிறாரா? கொஞ்சம் கருணை காட்டுங்க ஃபாதர். மாமா, என்னம்மா இப்படி பாக்குற? இதுதான் என் வீடு. இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனேயே ஏதோ கோவிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு கம தட்டுது. அப்படி எல்லாம் தட்டக்கூடாது. கோயிலுக்கு போறப்போ வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, வீட்டுக்கு வர்றப்போ கோயில் ஞாபகம் வரக்கூடாது. இல்ல ஃபாதர், நல்லவங்க இருக்கிற வீடெல்லாம் கோவில் தானே. இப்படி முகஸ்துதி வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மத்தவங்க தலையில நிறைய ஐஸ வச்சு பழகிட்டா சொந்த தலை காலியா போயிடும். அதை யாருக்கும் வாடகையும் விட முடியாது. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நிறைய சாப்பிட்டேன். போய் பேசுறேன். உதடு ஒண்ணு பேசுது, முகம் ஒண்ணு காட்டுது. வயிறு காலியா இருக்கிறப்போ பொய்ய இப்படியா போட்டு மெல்றது? அது என்ன அவுதா? நான் சாப்பிட போறேன், என் கூட உட்கார்ந்து நீயும் சாப்பிடுறியா? தேங்க்ஸ் ஃபாதர். குட் குட், வெரி குட் கை. அண்ணா, டோன்ட் ஃபியர், ஹி இஸ் மை பிரதர் வின்சென்ட். என்னப்பா இப்படி பாக்குற? இந்த பொண்ணு பேரு ராதா. யாரோ கொலைகாரனுக்கு பயந்து ஓடி வந்தது, என்கிட்ட அடைக்கலம் கேட்டது, நானும் அடைக்கலம் கொடுத்துட்டேன். என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் இப்படித்தான் அடைக்கலம் கொடுக்கறதா? ஏமா, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதுங்க. நீ இந்த ஊர் தானா? இல்ல. இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் நாட் போலீஸ் ஸ்டேஷன், பாதிரியார் வீடு. நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் குறுக்கு விசாரணை என்ன? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண இப்படித்தான் விசாரிக்காம வீட்டுக்குள்ள கூட்டு வரதா? வின்சென்ட், ஆண்டவன் படைக்கிறப்ப யாரையும் விசாரிச்சு படைக்கிறது இல்லப்பா. இது பாதிரியார் வீடு மட்டுமல்ல, இன்ஸ்பெக்டர் வீடும் கூட. எனக்கு இந்த வீட்டுல பங்கு உண்டு. அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு பாத்தியதையும்
உண்டு. நாளைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு போயிட்டா நான் சட்டத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அனாதைக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் என்று கர்த்தருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். பிரச்சனை ரொம்ப சிக்கலா போச்சு. நீங்க சட்டம், இவரு தர்மம், இந்த ரெண்டுக்கும் மத்தியில நிக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. இந்த சங்கடத்தை தீர்க்கணும்னா சட்டப்படி நான் இவளை கைது செய்தாகணும். பிரதர், அண்டர்ஸ்டாண்ட்? சட்டப்படி நீ கைது செய்தா தர்மப்படி இவளுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வருவேன். பி கேர்ஃபுல் பிரதர். வேண்டாங்க, நான் இடம் தெரியாம வந்துட்டேன். என்னால அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்குங்க தகராறு? நீ சும்மாரம்மா. அவனும் நானும் எப்பவும் இப்படிதான் மோதிப்போம். தர்மமும் சட்டமும் ஒத்தையடி பாதையில சந்திச்ச கதைதான். அதுவும் விலகாது, இதுவும் விலகாது. ஆமாமா, இதையெல்லாம் நீ கண்டுக்காம இருக்கிறது நல்லது. ரொம்ப விசித்திரமான வீடு, வினோதமான அண்ணன் தம்பிங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? பக்கத்தறையில சாப்பாடு இருக்கு, திருப்தியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. உன்னை என்ன செய்யணும்னு நாங்க 2 பேரும் இப்பவே உட்கார்ந்து முடிவெடுக்கிறோம். காலையில சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நாங்க என்ன சிங்கம் புலியா? உலகத்துல கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. God bless you. You can go. பிரதர், என்ன செய்யறதா அபிப்பிராயம்? நீங்க என்ன செய்யறதா அபிப்பிராயம்? இந்த அனாதை பெண்ணுக்காக கர்த்தர் கிட்ட பிரார்த்தனை செய்ய போறேன். நான் சட்ட புத்தகத்தை புரட்டி பார்க்க போறேன். நீ சட்டத்தை புரட்டு, நான் பைபிளை புரட்டுறேன். நடக்கிறது என்னன்னு பாருங்க. தேவர்கள் வாழ்விலும் தேவியர் வழுதார், காலம் ஓர் நாளும் கைவிடவில்லை. மதியை அவனும் மதித்தான், விதியை அவன்தான் விதைத்தான். வேதனை வெறும் சோதனை, தர்மம் ஏனடி அழ வேண்டும்? நிலவு தீவது வளர்வதற்காக நீ அறிவாய் கண்ணே. ஆதாரம் இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சாட்டது அதை விட தப்பு. நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். என்ன ஆதாரம்? நேத்து ராத்திரி 12 மணிக்கு நான் அவ ரூம நல்லா வாட்ச் பண்ணேன். அவ கையில ஒரு சிலையை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான பாட்டை பாடிட்டு இருந்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எதை பார்த்தாலுமே சந்தேகப்படுவாங்க. ஏம்பா, அது ஒரு இயேசுநாதர் சிலையா இருக்க கூடாதா? இல்ல உன்னிப்பா கவனிச்சிருந்தா ஒரு கன்னிமேரியினுடைய சிலையா இருக்க கூடாதா? ஐயோ அண்ணே, உங்களுக்கு புரியாது. அந்த சிலைக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. வின்சென்ட், நிச்சயமா அந்த சிலை மேல நீ சந்தேகப்படுறியா? டெஃபினட்டா. அப்போ சட்டமும் தர்மமும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேரும். அவ தோட்டத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவகிட்ட லேசா பேச்சு கொடு. நான் உள்ள போய் பொட்டில அந்த சிலை என்னங்கறத போட்டுறேன். ஓகே? ஓகே. அந்த பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு எங்க அண்ணா அடைக்கலம் கொடுத்தார்.
அவளோ எங்க வீட்டிலேயே 2 கொலைகளை செய்துட்டு போயிட்டா. எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த ரகசியம் 3வது மனுஷனான உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒண்ணு நான் சொல்லி இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு உங்களை சந்திச்சு சொல்லி இருக்கணும். மிஸ்டர் திருமலை, தயவு செய்து இந்த கொலைகாரி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இன்ஸ்பெக்டர் சார், பொய்யிலே பிறந்த கதை, கற்பனையிலே உருவான நாவல், அதுக்கு கையும் காலும் முளைச்சு நடமாடுறத பார்த்தா எனக்கே திகைப்பா இருக்கு. சத்தியமா சொல்றேன், நான் அவளை பார்த்ததே கிடையாது. எனக்கும் அவளுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதுதான் உங்க முடிவான பதிலா? இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல நீங்க என்ன நம்பணும். வர்ற புதன்கிழமை வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தா அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவ கிடைக்கலன்னா இந்த கதை எழுதின பாவத்துக்கு நானே ஜெயிலுக்கு வர்றேன். வேற என்ன செய்ய சொல்றீங்க? ஆல்ரைட் மிஸ்டர் திருமலை, நீங்க பெரிய லாயர், உங்களுக்கு சட்டம் தெரியும். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுவீங்க நம்புறேன். வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். வர்றேன். பாத்தியாடா, இந்த நாட்டுல கதை எழுதுறது கூட ஆபத்தான தொழிலா போச்சு. 2 நாள்ல நான் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கலைன்னா நான் ஜெயிலுக்கு போகணும். ஏங்க, உங்களுக்கு தான் சட்டம் தெரியுமே, அப்படியே போட்டா எத்தனை மாசம் போடுவாங்க? மாசமா? வருஷ கணக்கா போடுவாங்க. என்னங்க இது, கள்ளச்சாராயம் காய்ச்சினாலே 6 மாசம் தான். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ கதை தான் எப்படின்ட்டு. கதவு திறந்துதான் இருக்கு, தாராளமா உள்ள வரலாம். மாமா, பொண்ணத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி விவரம் எல்லாமே எனக்கு கத்துப்படி. அப்படியா? உன் பேர் ராதா. ஆமா. ரவியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு ஓடுன. எஸ். தேனூர் கிராமத்துல வீராசாமி வீட்டுல அடைக்கல. உண்மை. அப்புறம் பாதிரியார் ஆதரவுல இந்த ஊர்ல வாழ்ந்த. ஆமா. உன்னை தொடர்ந்து வந்த சிக்கந்தர் அங்கை வந்தான். வந்தா? அவனை நீ சுட்டு கொன்ன. இல்ல. பாதிரியார கொலை செஞ்ச. இல்ல. உங்க அக்காவுக்கு விஷம் வச்சு சாகடிச்ச. இல்ல. ராதா, உனக்கு விடிவு காலம் வந்தாச்சு. இந்த கதையில இருக்கிற ரகசியம் பூரா உனக்குத்தான் தெரியும். அதையெல்லாம் மனம் திறந்து என்கிட்ட நீ சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். கற்பனை கதையானதான கேட்க போற? ஆமா. இதுவரைக்கும் எல்லார்கிட்டையும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். எனக்கும் அதே பதில் தானே? உனக்கு வேற பதில் வச்சிருக்கேன். இது கற்பனை கதை இல்ல, வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு எழுதின கதை. எந்த ஆதாரத்தை வச்சு எழுதுனீங்க? சொல்றேன். ஒரு தடவை மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த ஆளு நல்ல நிதானத்தோட இருந்ததா சொல்ல முடியாது. அடிக்கடி வெறிச்சு வெறிச்சு பார்த்தான், சம்பந்தம் இல்லாம சிரிச்சான், கமலா கமலான்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வேர்த்து கொட்டுச்சு. கமலான்னு மயக்கமா விழுந்தான். நான் பதறி போய் உடனே டிடிஆர பார்த்து கம்ப்ளைண்ட் செஞ்சேன். நாங்க 2 பேருமா சேர்ந்து கைத்தாங்களா அவனை அப்புறப்படுத்தணும். அவனை கொண்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என் இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல ஒரு டைரி கிடந்துச்சு. அதை எடுத்து புரட்டி பார்த்தேன். உள்ள ஒரு போட்டோ இருந்துச்சு. அது ஒரு திருமண போட்டோ. பொழுதுபோக்கா டைரிய புரட்டினேன். அந்த டைரியில இருந்த விஷயங்கள் ஒரு துப்பறி நவீனம் போல இருந்துச்சு. இந்த டைரியில இருந்த தகவலை வச்சுதான் நான் கதையே எழுதினேன். இதுதான் அந்த டைரி, இதுதான் அந்த போட்டோ. அழாதம்மா, நீ என் மகமாதிரி, உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நடந்த விஷயத்த மாத்திரம் சொல்லு. நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்தது கூட